இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்புத் துறைக்கு ரூபாய் 50,000 கோடி கூடுதலாக ஒதுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்க இந்திய ராணுவம் கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டு பாகிஸ்தானில் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை தாக்கி அழித்தது. 4 நாட்கள் போர் பதற்றம் நீடித்த நிலையில் பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்புத்துறைக்கு கூடுதலாக ரூபாய் 50,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான ஒப்புதல் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெறப்படும் என்றும் தகவல் அளித்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா பயங்கரவாத ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தம் தொடரும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பது உறுதியானதை தொடர்ந்து அந்த நாட்டுடனான எல்லைகள் மூடல், வர்த்தகம் முழுமையாக நிறுத்தம், பாகிஸ்தானியர்களுக்கான நுழைவு, இசைவு விசா ரத்து உள்ளிட்ட பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது. இதில் முக்கியமாக அந்த நாட்டுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் இந்தியா அறிவித்தது. இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது பாகிஸ்தானின் வேளாண் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நம்பகத்தன்மையுடனும் மாற்ற முடியாத வகையிலும் கைவிடுகிற வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும் என்று இந்தியா சார்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்க வகை செய்யும் என்ற அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பால் அங்கு வசித்து வரும் 45 லட்சம் இந்தியர்களும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டினர் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என புதிய மசோதாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிரீன் கார்டு மற்றும் விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் அதிர்ச்சியடைந்தனர். ரஷ்யா, உக்ரைன் ஆகிய இரு தரப்பினரும் அதிக எண்ணிக்கையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா, உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையில் போருக்கு பின் முதல் முறையாக இரு நாட்டு பிரதிநிதிகளும் நேரடி அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். துருக்கி தலைநகரில் நடைபெற்ற இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் அதிக எண்ணிக்கையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதன்படி சுமார் 1000 போர்க்கைதிகள் பரிமாற்றம் கொள்ளப்படுவார்கள் என தெரிகிறது. இருந்தபோதிலும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய நிபந்தனைகளில் அவர்களிடையே கருத்து முரண்கள் நீடித்த நிலையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 115 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7 முதல் மோதல் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள 2 துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. காசா மீது ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒருமுறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 115 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.